ஈரானை முழுமையாக ஒரு கையறு நிலைக்கு கொண்டு போயிடணும் அமெரிக்காவினுடைய உதவியோடு அப்படின்ட்டு. அது நடக்கலை. இந்த ஈரானியர்கள் எவ்வளவு அடித்தாலும் தாங்க முடியும் என்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடைக்கால ஒரு ஒப்பந்தம் ஏற்படணுன்றதுனால அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலியர்களை, குறிப்பாக அதிபர் நெத்தன்யாகுவினுடைய கைகளை கட்டி வைத்திருக்கிறார். பொருளாதார நெருக்கடியே ஈரானை வழிக்கு கொண்டு வரும் என்பது இஸ்ரேலியர்களுடைய எண்ணமும் அதுதான், அமெரிக்கர்களுடைய எண்ணமும் அதுதான். இஸ்ரேலியர்களுக்கு அதை தவிர போன வருஷம் 2025 12 நாள் போர் நடந்துச்சு இல்லையா? பேசும்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஆனால் நான் வெளியில் வந்து நீங்கள் இந்த தகவலை முதன்முறையாக அதிபர் பெஷஷ்கியான் வெளியில் இந்த தகவலை சொல்கிறார். இது 2 விதமான ஒரு கருத்தை கொண்டு வரும். அதாவது, உங்களை விட பலம் பொருந்திய ஒருவர் உங்களுடைய எதிரியோட போர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து தீர்ந்து போன தளவாடங்களை மீண்டும் கேட்டால் அவங்களுக்கு ஒரு எதிரி கிடையாது, ஈரான் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70-80% காசாவை ஆக்கிரமிச்சிருக்கு இஸ்ரேல். அதை வந்து இவங்க ஒரு சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சுல்தான். வளைகுடா நாளில் போர் பதற்றமாக இருக்குது. இந்த இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு மட்டும் எப்படி சார் இப்படி வளர்ச்சியாக இருந்தாங்க? அவங்களோட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறது? அவங்க எப்படி வந்தாங்க இதுக்கு? இல்லை, அது நீண்ட கதை. அதை நம்ம அதுக்கு தனியாக நம்ம பேசணும். இஸ்ரேலினுடைய உருவாக்கம், இஸ்ரேலினுடைய தோற்றம், அது வந்து ஒரு 150 அல்லது ஒரு 200 ஆண்டு கால முயற்சி. இன்றைக்கி வந்து அது பாலைவனத்தை அவர்கள் சோலைவனமாக மாற்றியிருக்கிறார்கள். ஒரு 50 லட்சம் யூதர்கள் இஸ்ரேலில் இருக்கார்கள். அதை விட அதிகமான எண்ணிக்கையில் உள்ள யூதர்கள் வெளியில் இருக்கார்கள். அமெரிக்காவில் இருக்காங்க, ஐரோப்பாவில் இருக்காங்க, ஆசியாவில் கூட இருக்காங்க. அதனால் அது ஒரு நீண்ட நெடிய கதை. அதுக்கு போக வேண்டாம். இப்போ இந்த மத்திய கிழக்கு போரில் இஸ்ரேலினுடைய நிலை என்ன? ஈரான் மீது அவர்கள் தொடங்கிய தாக்குதல் February 28 அவர்களும் அமெரிக்காவோடு சேர்ந்து தொடங்கிய கூட்டு தாக்குதல். அதற்கு பிறகு இப்போ ஒரு மந்த நிலை அங்கே இருக்க மாதிரி இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலியர்கள் சில இடங்களில் வென்றிருக்கிறார்கள், சில இடங்களில் தோற்று போயிருக்கிறார்கள். அதாவது அவங்களுடைய இலக்கு வந்து ஈரானை முழுமையாக ஒரு கையறு நிலைக்கு கொண்டு போயிடணும் அமெரிக்காவினுடைய உதவியோடு அப்படின்ட்டு. அது நடக்கலை. இந்த ஈரானியர்கள் எவ்வளவு அடித்தாலும் தாங்க முடியும் என்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய துன்பமாக இருக்குது. பல ஏவுகணை, எரிவிசை ஏவுகணைகள் இதையெல்லாம் வந்து அவங்க குறைச்சிட்டாங்க. ஈரான் வந்து அதை விட்டு இஸ்ரேல் மேலே, வளைகுடா நாடுகள் மேலே ஏவி அது குறைஞ்சி போயிடுச்சுன்னா கூட இன்னும் கணிசமான அளவு எரிவிசை ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்குது. ட்ரோன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு அவர்கள் இஸ்ரேலை ஹிம்சிக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக ஒரு இடைக்கால ஒரு ஒப்பந்தம் ஏற்படணுன்றதுனால அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலியர்களை, குறிப்பாக அதிபர் நெத்தன்யாகுவினுடைய கைகளை கட்டி வைத்திருக்கிறார். அதனால் அவங்க வந்து ஒரு பக்கம் லெபனானோடு போர் செய்து கொண்டிருந்தார்கள். லெபனானில் இருக்க ஹெஸ்பொல்லா, ஈரானுடைய பதிலிகள், அவங்களோட போர் பண்ணாங்க. ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே அமெரிக்கர்கள்கிட்ட இந்த போரை விட்டுட்டாங்க, நீங்கள் நடத்துங்க இந்த ஈரானை அடிக்கிறத அப்படின்ட்டு. அவர் லெபனானில் நீங்கள் அதை நிறுத்தினா தான் இங்கே ஒரு ஒப்பந்தம் வரும் அப்படின்னு சொன்ன பிறகு வேறு வழி இல்லாத அதை பாதியிலேயே நிறுத்திட்டு இப்போ அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒப்பந்தம் வருவதை ரசிக்கவில்லை. அது இடைக்கால ஒப்பந்தமாகட்டும் அல்லது நீண்ட கால ஒப்பந்தமாகட்டும், இதை வந்து அவர்கள் அது வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஏன் வேண்டான்னு நம்ம நெத்தன்யாகு நினைக்கிறாருன்னா, முதல்ல ஈரானும் இஸ்ரேலும் பரம வைரிகள். 2 பேரும் ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கீரியும் பாம்பும் போல தான் இருக்கிறவங்க, நிர்மூலப்படுத்தணும்னு நினைக்கிறவர்கள். அதனால் எவ்வளவு இந்த போர் தொடர்ந்து நடக்குதோ அவ்வளவு வந்து ஈரான் பலமிழந்து போகும் அப்படின்றது தான் இஸ்ரேலியர்களுடைய கணிப்பு. நம்ம இவர் அதிபர் ட்ரம்ப்போ வந்து ஒரு நாள் வந்து தொலைச்சிருவேன், இல்லாத பண்ணிடுவேன்றாரு. இன்னொரு நாள் வந்து அவர்கள் எங்களோட பேசி கொண்டிருக்கிறார்கள், அவங்க வந்து சமாதானத்திற்கு வருவதற்காக தவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள் அப்படின்றாரு. அதனால் அவரை பெரிய அளவில் அவர்களுக்கு அவர் மீது ஒரு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கர்கள் மீது ஒரு பெரிய ஏமாற்றம், குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் மேலே இருக்கும். நம்முடைய கையையும் கட்டிட்டாரு,
அவரும் அவங்கள அடிக்கிறத நிறுத்திட்டாரு. வெறும் பொருளாதார முற்றுகை, அந்த அந்த ஹோர்முஸ் நீரிணை முற்றுகை, அதுக்கப்புறம் பொருளாதார தடைகள், இது மூலமாகவே சாதிக்கலாம்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு. நேற்று வந்து அதிபர் ட்ரம்ப் ஒரு ஆக்சியாஸ் என்ற வலைத்தளத்திற்கு அவர் ஒரு பேட்டி தந்திருக்கார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார், we are low keying it, அதாவது நாங்கள் சுருதி குறைந்து கீழ் ஸ்தாயியில் இயங்கி கொண்டிருக்கிறோம். உச்சஸ்தாயில் ஹை நோட் அதில் இயங்குறதுன்றது ஒன்று. லோ கீ அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கீழே அந்த இசையே வந்து உங்கள் காதுக்கு ரொம்ப சன்னமாக கேட்கும். அதில் இயங்கிட்டு இருக்கோம். என்ன அவங்க நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த இப்போ 2 பேருக்கும் மத்தியில் வந்து தாக்குதல்கள் நின்று போச்சு. ஒரு 10 நாள் இருக்கும் இப்போ நின்று போய். ஏன் அவர் அப்படி பண்ணுறார் அப்படின்னா, அவரே சொல்கிறார், நாங்கள் முற்றுகை பண்ணியிருக்கோம், ஹோர்முஸ் நீரிணை முற்றுகை பண்ணியிருக்கோம். அந்த முற்றுகையை ஒட்டி நாங்கள் எங்களுக்கு வேண்டிய கப்பல்களை வழி நடத்துகிறோம் ஈரானுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு. அது வந்து ஒமானுடைய தெற்கு கரையோர பகுதிகளில் சார்ந்து ஹோர்முஸ் நீரிணையில் இந்த கப்பல்கள், எங்களுக்கு வேண்டிய கப்பல்கள், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் பேரல் எண்ணெயை நாங்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதாவது அது மூடப்பட்டிருக்கு, ஈரானியர்கள் மூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்களால் இதை பண்ண முடியுது. அவங்களால பெருசாக இந்த ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்த முடியல, அவங்களுடைய எண்ணெயை வெளியில் விற்கிறது. அதனால் அவர்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள். இந்த நெருக்கடியில் யார் முதல்ல விட்டு கொடுக்க போகிறா? அமெரிக்கர்கள் விட்டு கொடுக்க போகிறாங்களா, ஈரானியர்கள் விட்டு கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இதுக்கிடையில் ஒரு 10-20 நாளாக, ரொம்ப நாளாக ஈரானும் ஓமானும் ஹோர்முஸ் நீரிணையை வந்து எப்படி மேலாண்மை செய்வது, அவங்க 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா இந்த 2 நாடுகள் தான் நடுவில் இருக்குது. அதனால் அது எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு ஏற்பாட்டுக்கு அவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நெருங்கிட்டாங்க. அதாவது போகிறதுக்கு ஒமான் வழியாகவும் வருவதற்கு ஈரான் வழியாகவும் வருவது அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடு. இது வந்து போருக்கு, February 28 போருக்கு முந்தைய ஒரு இடத்துக்கு இது கொண்டு போகாது ஹோர்முஸ் நீரிணையை. அதுக்கு முன்னாடி வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலையும் ஹோர்முஸ் இல்லை. அது வந்து ஒரு சர்வதேச நீர்நிலை. அந்த நீரிணையில் வந்துட்டு யாரும் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கக்கூடாது. வர்த்தக கப்பல்களுக்கு, போர்க்கப்பல்களுக்கு விதிக்கலாம். இப்போது இவங்க 2 பேரும் முதல் முறையாக சொந்தம் கொண்டாடுவார்கள். ஒரு டோக்கன், எப்படி சொல்கிறது, ஒரு டோக்கன் கட்டணம், ஒரு அடையாள கட்டணத்தை அவர்கள் வசூலிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதற்கு வந்து சர்வதேச சட்டத்தில் இடமில்லை. இதை இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், சர்வதேச கடல்சார் அமைப்பு, ஐநாவினுடைய துணை அமைப்பு, அது தெளிவாக்கிடுச்சு. அதனால் இது எப்படி முடியும்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஒரு மந்த நிலை இருக்குது. இந்த மந்த நிலையில் 2 தரப்புலையும் வந்து இந்த பக்கமும் வந்து ரொம்ப வேகமாக முகமது பாகிர் காலிபாஃப் அவங்களுடைய தலைமை பேச்சு வார்த்தையாளர், அவர் சொல்லியிருக்கார் 3 நிபந்தனைகளை விதித்திருக்கிறார். ஒரு நிபந்தனை வந்துட்டு ஈரானை எந்த விதமான அவதூறும் செய்யக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க முடக்கி வச்சுருக்க அவங்களுடைய நிதிகளெல்லாம் அவங்க கொடுக்கணும், ஈரானுக்கு திருப்பி தந்துடணும் அப்படின்றது. 3வது வந்து அமெரிக்க முற்றுகை நிற்கணும் அப்படின்றது. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த முற்றுகை, அமெரிக்க முற்றுகை என்பது அவர்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்துகிறது. அவர்களால் பெரிய அளவில் எண்ணெயை ஏற்றுமதி பண்ண முடியலை. இதில் இப்போதைக்கு ட்ரம்ப்புடைய கை ஓங்கி இருப்பது மாதிரி தெரிகிறது. நாம் அவங்க 2 பேரும் பேசுகிறத வச்சு, அதுக்கப்புறம் பொதுவாக இருக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வரோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் அமெரிக்காவோட ஆயுதங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் ஆகும். அதனால அமெரிக்கா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இறங்குறாங்க அப்படின்னு தகவல் வருது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவரே ட்ரம்ப் முதல்ல அப்படிலாம் கிடையாது, அப்படி சொல்கிறவங்கெல்லாம் வந்து நல்லவர்கள் அல்ல, அவங்களெல்லாம் நான் வந்து தண்டிப்பேன், அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு, இந்த கசிவுகளை யார் இங்கே வெள்ளை மாளிகையிலிருந்து தராங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு நான் வந்து தண்டிப்பேன் அப்படின்லாம் சொன்னார். அப்போ ஒரு வாரம் முன்னாடி வந்து உண்மைதான், கொஞ்சம் தடவாடுகள் குறைஞ்சிருக்கு, ஆனால் எங்ககிட்ட போதுமான அளவு இருக்குது அப்படின்றாரு. அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் உயர் ரக ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களை தயார் பண்ணுறது உடனேலாம் பண்ண முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டு கணக்கில் ஆகும். அதனால் அதெல்லாம் யோசித்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு பொருளாதார முற்றுகையே, பொருளாதார நெருக்கடியே ஈரானை வழிக்கு கொண்டு வரும் என்பது
இஸ்ரேலியர்களுடைய எண்ணமும் அதுதான், அமெரிக்கர்களுடைய எண்ணமும் அதுதான். இஸ்ரேலியர்களுக்கு அதை தவிர தொடர்ந்து அவங்கள வந்து தரவிறக்கம் பண்ணுறது, டீக்ரேட் அவங்களுடைய ஆற்றலை, அவங்களுடைய ஆயுத கிடங்குகள், எரிவிசை ஏவுகணை தளங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய இராணுவ கட்டமைப்புகள், இது மேலே தொடர்ந்து குண்டு வீசி அவர்களை ரொம்ப கீழே இறக்கிடணும், அவங்கள நிராயுத பாணியாக பண்ணிடணும் அப்படின்றது இஸ்ரேலினுடைய எண்ணம். முன்னாடி போட்ட அந்த B-12 பாம்பிங், அந்த பாம்பர்ஸ், அது வந்து 12 டன், அதாவது 12,000 கிலோ ஒவ்வொரு அமெரிக்கா கிட்ட மட்டும் தான் அது இருக்குது. அது மட்டும் இருக்குது. அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட கூட நிறையெல்லாம் கிடையாது. அதில் எத்தனை அவங்க இழந்துட்டாங்கன்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு யூகத்தின் பால் சில பேர் எழுதுகிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மந்த நிலையில் இப்போ இந்த போர் இருக்குது. எண்ணெய் முழுவதுமாக ஹோர்மோஸ் மூடப்படவில்லை என்பது தெரிகிறது. சொன்ன தகவலை வைத்து பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு 80 லட்சம் பேரல் எண்ணெய் வெளியில் அமெரிக்க உதவியோடு வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர்கள், அதனால் அமெரிக்காவினுடைய கை ஓங்கியிருக்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கிடையில் மத்தியஸ்தர்கள் பாகிஸ்தான், கத்தார் இவர்களெல்லாம் மீண்டும் அமெரிக்கர்களையும் ஈரானியர்களையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணமும் அதற்கான முயற்சிகளும் அவங்களும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த 6 மாதம் அந்த போகிறதுல வந்து ஒரு மாதம் போர் நடக்குது, ஒரு 10 நாள் ஒரு மந்த நிலை, திரும்படியும் ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே ஒரு கேப் போர் போய்கிட்டே இருக்கு சார். இப்படி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கத்தார் பாகிஸ்தான் முன்னெடுக்கிறாங்க. பேச்சுவார்த்தை முடிகிற நேரத்தில் ஒரு போர் வருது. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, ஈரானுடைய தலைமை ஒரு ஒருமித்த தலைமையாக இல்லை. அங்கே வந்து மிதவாதிகள் ஒரு சமாதானத்திற்கு போவோம், இந்த பொருளாதார நெருக்கடி அதிகமானால் ஈரான் ஒரு எரிமலையாக வெடித்துவிடும், ஆட்சிக்கே ஒரு பெரிய சவாலாக முடிஞ்சிடும், அதனால் நம்ம அந்த பொருளாதார தடைகளிலிருந்து விடுபடலாம், நிம்மதியாக மூச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நாட்டினுடைய அதிபர் பெஷஷ்கியான், அவரை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், ஈரானிய புரட்சிகர இராணுவ படை, அதனுடைய தலைவர்கள் அவங்க வந்து ஒரு தீவிரவாத போக்கை கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து ஒரு விட்டு கொடுக்காம நிற்போம் அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்கர்கள் பணிந்து வருவார்கள், இன்னும் 3 மாதத்தில் அங்கே காங்கிரஸுக்கான தேர்தல் இருக்குது அப்படின்ட்டு. இதில் என்னென்னா, முன்னாடி வந்து சர்வதேச அளவில் எண்ணெயினுடைய விலை தாறுமாறாக போச்சு, $120 போச்சு ஒரு பேரலுக்கு. இப்போ வந்து $80 வந்திருக்கு. போருக்கு முன்னாடி $72 இருந்துச்சு. அதனால் $80 என்பது வந்து ஒரு பெரிய விலையேற்றம்லாம் கிடையாது. இது மீண்டும் 100க்கு மேலே போய் 120 ஆச்சுன்னா தான் ட்ரம்ப்புக்கு ஒரு சிக்கல் வரும். ஆனால் இந்த போரை அமெரிக்கர்கள் யாரும் பெரிதாக ரசிக்கவில்லை. இது வேகமாக முடிவுக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதே போல் ஈரானோட அதிபர் பேச்சு கேட்காமே அங்கே IRG செயல்படுறாங்க, அவரோட கட்டுப்பாட்டை மீறி இருக்காங்கன்றாங்க சார். அதாவது நான் முன்னாடி சொன்ன மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு பிளவு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது நமக்கு. நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அனுமானத்தில் அங்கே நடக்கக்கூடியது நமக்கு தெரிகிற அளவு வெளி வர்றதை வச்சு நம்ம பார்த்து பேசுகிறோம். ஒரு 2-3 வாரங்கள் முன்னாடி பெஷஷ்கியான், அந்த நாட்டினுடைய அதிபர், தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை சொல்ல வந்தார். அந்த செய்தி என்னென்னா, இதை சொல்கிறது யாருன்னா கத்தாரினுடைய அல் ஜசீரா நமக்கு சொல்லுது. அவர் என்ன சொல்ல வந்தார், இந்த மாதிரி மறைந்த உச்சத்தலைவர்கிட்ட நாங்கள் வந்து போய் இந்த போர் தொடங்கும் பொழுது அவரோட பேசும் பொழுது, அதாவது போன வருஷம் 2025 12 நாள் போர் நடந்துச்சு இல்லையா, அப்போது பேசும்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஆனால் நான் வெளியில் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த தகவலை முதன்முறையாக அதிபர் பெஷஷ்கியான் வெளியில் இந்த தகவலை சொல்கிறார். அப்போ என்ன, இது 2 விதமான ஒரு கருத்தை கொண்டு வரும். அதாவது முன்னாள் உச்சத்தலைவர் வந்து ஒரு நடைமுறைவாதி, வெளியில் நான் வந்து ஒரு தீவிரவாதியாக காட்டிக்குவேன், ஆனால் நீங்கள் பாட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க, நீங்கள் அரசை நடத்துகிறவங்க, நான் இதை தான் சொல்ல முடியும், நீங்கள் இதை பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றது. ஒரு 2 விதமான ஒரு முரண்பட்ட நிலையை எடுக்கக்கூடியவர். நடைமுறைவாதியாக இருந்தார், அவருக்கு பேச்சுவார்த்தைகளில் பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது அப்படின்றது. இது வந்து உச்சத்தலைவரை பெரிய அளவில் நல்ல முறையில் காட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இது அவருடைய பிம்பத்தை வந்துட்டு ஒரு சிதைக்கிற மாதிரியாக இருக்குது.
இதை வெட்டிடுச்சு தொலைக்காட்சி, இதை வெளியிடல. இதெல்லாம் வந்து இந்த செய்திகள்லாம் நமக்கு வெளியில் வருது. அதனால் மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே பல பேருக்கு வேலை கிடையாது. இல்லை இங்கே ஒரு தண்ணீருக்கு கூட பஞ்சமாக தான் இருக்குது. ஆமாம், அங்கே வந்து அந்த ஒரு அமெரிக்க தாக்குதல், இஸ்ரேலிய தாக்குதல், இதுக்கு முன்னாடி ஒரே வல்லரசு, உலகத்தினுடைய ஒரே வல்லரசு தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு 38 நாள் தாக்குதல், அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் தாக்குதல். அது எப்படி ஒரு சேதம் விளைவிக்காத இருக்க முடியும்? எவ்வளவுதான் நீங்கள் வந்து வீராப்பாக பேசினாலும், எவ்வளவுதான் நீங்கள் வந்து இதெல்லாம் கடந்து போயிடுவோம், நாங்கள் எத்தனை போர்களை பார்த்துருக்கோம், நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நாகரீகம் அப்படின்லாம் நீங்கள் சொன்னாலும் கூட அங்கே வேலை வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு. பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து சேதத்துக்குள்ளாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு கொதி நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருப்பாங்க. அது ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா இந்த ஆட்சியவே தூக்கி எரிஞ்சிருவாங்க அவங்க. அதைத்தான் இஸ்ரேலியர்கள் வந்து அதுக்காக தான் காத்து விரும்புகிறாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் புதிய அரசு வந்து இப்போ இருக்கிற அரசை விட ஒருவேளை இன்னும் தீவிரமான ஒரு அரசாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் நமக்கு தெரியாது என்ன நடக்கும் அப்படின்றது. பட் ஒரு 4 நாள் முன்னாடி இந்த போர் ரொம்ப நீண்ட நாள்லாம் நடக்காது, இது வந்துடும், ஒரு முடிவுக்கு வேகமாக வந்துடும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அதனால் என்ன நடக்குதுன்றது சரியாக நமக்கு தெரியல. ஒரு மந்த நிலை இருக்கிறது. ஆனால் நான் எப்போவும் சொல்கிறது, வாத்தை பார்த்தீங்கன்னா மேலே அது வந்து நீர்நிலையில் உட்கார்ந்துருக்கும் போது அமைதியாக உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும், கீழே வந்து அதனுடைய கால்கள் வந்து நீந்திக்கிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மத்தியஸ்தர்கள் இவர்களை 2 பேரும் பேச்சுவார்த்தை கொண்டு வர்றதுக்கு மிகுந்த பெரிய பிரயாசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறணுன்றது தான் நம்முடைய. இந்த போர் ஆரம்பத்தில் வந்து இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு தான் ஆரம்பப்பட்டது. அதுக்கப்புறம் அமெரிக்கா ஈரான் அப்படின்னு போயிடுச்சு. இப்போ இஸ்ரேல் வந்து இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அமெரிக்காவும் ஈரான் போடட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா, இல்லை இவங்களும் அந்த பிளானில் தான் இருக்காங்களா? இல்லை, அமெரிக்கா அவர்களை கைவிட்டுடுவோம், நாம் சொந்தமாக தான் இந்த ஈரானியர்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள், அதற்கான திட்டங்கள், அதை எப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து இஸ்ரேலியர்கள் கணக்கில் அவர்கள் ரொம்ப ஒரு தொலைநோக்கோடு அவங்களுடைய வாழ்க்கையை, திட்டங்களை அமைத்துக் கொள்பவர்கள். அவங்க வந்து எங்கே தவறுனாங்கன்னா 2023 ஹமாஸ் தாக்குதல், அதை வந்து அவங்களுடைய நுண்ணறிவு மொசாட் வந்து கணிக்க தவறிடுச்சு. அது ஒரு பெரிய, அதாவது யானைக்கும் அடிசருக்கும்ன்ற மாதிரி மொசாட் வந்து ஒரு ரொம்ப திறமையான நுண்ணறிவு அமைப்பு அப்படின்ட்டு பேர் எடுத்தது. அது பல கொலைகளை செய்திருக்கிறது, பல எப்படி சொல்கிறது, பல நாடுகளில் ஈரானில் குறிப்பாக ஈரானில் அது ஊடுருவி இருந்தது. ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல் நாளே அவர்களால் அது கொடுத்த தகவலின் பேரில், அது கொடுத்த இன்டெலிஜென்ஸின் பேரில் பல அணு விஞ்ஞானிகளை இஸ்ரேலியர்கள் கொன்றுவிட்டார்கள், ஈரானிய தலைவர்களை கொன்றுவிட்டார்கள். அதனால் அதனுடைய ஊடுருவல் வந்து நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. வேறு எந்த நாட்டினுடைய நுண்ணறிவு அமைப்பும் இவ்வளவு திறமையாக அமெரிக்காவோட சிஇஓ காட்டிலும் அப்படித்தான் அவங்க இருக்காங்க. அப்படி தான் தெரியுது நமக்கு அவங்கள பார்க்கும்பொழுது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்கா ஒருவேளை நம்ம உதவிக்கு வராதுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா சொந்தமாக என்ன பண்ணணுன்ற திட்டங்கள்லாம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், அதை நோக்கி நகருவாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து இந்த போர் வந்து அங்கே போயிடுச்சு, உங்களுக்காக உங்களை விட பலம் பொருந்திய ஒருவர் உங்களுடைய எதிரியோட போர் செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து தீர்ந்து போன தளவாடங்களை மீண்டும் உருவாக்குவது, உங்களுடைய ஆயுத கிடங்குகளை மீண்டும் நிரப்புவது, திட்டங்களை ஓய்வாக தீட்டுவது, இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு எதிரி கிடையாது, ஈரான் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஹமாஸ் ஒரு எதிரி, அவங்களுக்கு வந்துட்டு ஹெஸ்பல்லா ஒரு எதிரி. இப்போ வந்து ஹமாஸ் வந்து ரொம்ப பலம் குன்றி இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 2-3 நாளில் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 15 அம்ச ஒரு திட்டத்தின் கீழ் முன்னாடி அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து கொண்டு வந்த அந்த ஏற்பாட்டின் கீழ் அவர்கள் அந்த ஆயுதங்களை கீழே போட்டுட்டா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70-80% காசாவை ஆக்கிரமிச்சிருக்கு இஸ்ரேல். அதை வந்து இவங்க ஒரு 60-55% குறைச்சிருவாங்க. இவங்க பின்வாங்கிடணும், அவங்க ஆயுதங்களை கீழே போட்டுட்டா. நேற்று அவங்க சொல்லிட்டாங்க அவங்க ஆயுதங்களை கீழே போடுவாங்கன்ட்டு நாங்கள் நம்பலை, அதனால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு இஸ்ரேலியர்கள் சொல்லிட்டாங்க. இந்த அமைதி
திட்டத்தை அமல்படுத்துகிற நிக்கோலாய் மிலாடனாவ், முன்னாடி ஐநாவில் இருந்தார், அவர் கீழே நான் வேலை பார்த்துருக்கேன். அவர் பல்கேரியாவினுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறார், இது வந்து இது உண்மையான ஒரு திட்டம், உண்மையிலேயே ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடுவார்கள், அதை நம்ம சரிபார்க்க முடியும், வெரிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா திருப்பி நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடலாம், நீங்கள் பின்வாங்கிட்டீங்கன்னா திருப்பி அதே இடத்துக்கு உங்கள் படைகளை அனுப்பிடலாம், இப்படிலாம் இருக்குது. அதனால் பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒரு நல்ல ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் 100% காசா விட்டு வெளியே போக மாட்டாங்களா சார்? இதுக்கு அதாவது அந்த திட்டத்தின் கீழ் 2023 முன்னாடி இருந்த காசா வந்து இருக்காது. இல்லை, போக மாட்டாங்க. அதுதான் அந்த திட்டத்தின் கீழ் ஒரு 15% அல்லது 20% அந்த தாங்கல் மண்டலம், பஃபர் ஜோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பஃபர் ஜோனை, தாங்கல் மண்டலத்தை இஸ்ரேலியர்கள் இறுதி வரை வைத்திருப்பார்கள். இதுக்கு ஒரு 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 முழுமையான தீர்வு, பலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடு என்ற அளவில் வரும்பொழுது, வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நடைமுறையைத்தான் நாம் ஏற்றுக்க வேண்டியிருக்குமோன்னு தோணுது எனக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.